ஓம் சாந்தி 15/3/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, மனிதர்களுடைய வழிப்படி தான் நீங்கள் அரைக்கல்பமாக நடந்துட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு பிறவி மட்டும் என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் தூய்மையானவர்களாக ஆனீங்கன்னா தூய்மையான உலகமான சொர்க்கத்தின் அதிபதி ஆவீங்க. அதுக்கு இது மட்டும்தான் வழி. பாபாவுடைய மனிதர் வழிப்படி நடந்து தான் இந்த பூமி நரகமாகவே ஆகுது. ஸோ இன்னும் நரகமாக்குறதுக்காக நம்ம பாபா குழந்தையாக இருக்கிறோம். அதனால் பாபாவின் வழிப்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக தூய்மையாயிடுவோம். தூய்மையானால் தான் தூய்மையான உலகத்தின் அதிபதியும் ஆக முடியும். கேள்வி: எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, அந்த ஆசீர்வாதம் குறிப்பாக யாருக்கு கிடைக்குது? பாபா கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, குழந்தைகளே, நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகமாக இருப்பீங்க. உங்களை ஒருபொழுதும் காலன் விழுங்கவே மாட்டான். திடீர் மரணம், அகால மரணமே ஏற்படாது. காமதேனு மாதா உங்கள் மனதின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். ஆனால் நீங்கள் இந்த விஷத்தை விட்டுவிட வேண்டும், விகாரத்தை விட்டுவிட வேண்டும். யார் ஸ்ரீமத் படி இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆகிறாங்களோ, மற்றவங்களையும் தூய்மை ஆக்குறாங்களோ, அவங்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் பாபா சார், குழந்தைகளே, உலகம் மாறிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தூய்மையாக ஆகணும். சொல்றாரு, பாபா கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? 21 பிறவிக்கு சுகம், சதா சுகமாக இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உங்களை காலனே விழுங்காத ஒரு உலகத்துக்கு போகிறீங்க. திடீர் மரணம் நடக்காது. உங்களுடைய அனைத்து மனோ ஆசைகளையும் நிறைவேற்றினீங்க. என்ன நினச்சாலும் டக்கு டக்குன்னு நடக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம். காமதேனு அப்படிங்கிறது கேட்டதெல்லாம் கொடுக்குற பசு அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அனைத்தும் நிறைவேற்றி வைக்கப்படும் அங்கே இந்த ஆசீர்வாதம். ஆனால் யாருக்கு உண்மையிலே பாபா கொடுக்குறாரு? எல்லா குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் யாருக்கு பிராப்தி ஆகும்னா, யார் இந்த விகாரத்தை ஃபுல்லாக விடுறாங்களோ, ஸ்ரீமத் படி முழு தூய்மை ஆகுறாங்களோ, மற்றவங்களையும் தூய்மை ஆக்குற சேவையில் மூழ்கி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படின்னு அர்த்தம், அவங்க மட்டும்தான் ஆரம்பத்திலே வருவாங்க, சுகத்தை அனுபவிப்பாங்க, ராஜ பதவியை அடைவாங்க. அதனால் பாபா சார், செல்லமான குழந்தைங்களே, உலகம் மாறிட்டு இருக்குது, நீங்கள் ஏன் மாற மாட்டீங்க? இது ஒரு பாட்டில் கூட வரும், உலகமே மாறும் நாம மாறினால் என்னன்ட்டு இல்லையா? உலகம் கீழாக மாறிட்டு இருக்குது கலியுகத்துக்கு. ஆனால் இங்கே சங்கமத்தில் நமக்கு தான் தெரியுது, ஒட்டுமொத்த உலகம் இங்கே இருக்கிற கம்மியான மக்களின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் மாற்றுறோம். அப்போ கண்டிப்பாக தூய்மையான என்னவா மாறிட்டு இருக்குது உலகம்? தூய்மையாக மாறிட்டு இருக்கு. அப்போ நாமளும் தூய்மையாக தானே மாறணும். மாறினா அங்கே பிறவி எடுப்பீங்க. மாற மாட்டிங்கன்னா உங்கள் ரேஞ்சு எந்த இது இருக்கோ அப்போ உலகம் கீழான டைம் வரும்போது தான் பிறவி எடுப்போம். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பகவானுடைய குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. பகவானுடைய குழந்தைங்க எல்லோரும் தான். ஏன்னா எல்லாருமே பகவானை பாபான்னு தான் கூப்பிட்றாங்க, அப்பா அப்படின்ட்டு. அதனால் எல்லோருக்கும் ஒரே தந்தை தான். லௌகீக தந்தையை எல்லோருடைய தந்தைன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. எல்லையற்ற தந்தை தான் எல்லோருக்கும் தந்தை. எல்லோருக்கும் அவர் தான் சத்கதி கொடுக்கிறாரு. வேற யாருக்குமே இந்த மகிமை இருக்க முடியாது. எல்லோருக்கும் அப்பா, எல்லோருக்கும் உயர்வான வழியை கொடுக்கக்கூடியவர். யார் சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது இல்லையா? எல்லோருமே இந்த இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி தேசப்பிதான்றாங்க. ஆனால் இங்கேயே பல கட்சிகள் அவரை எதிர்க்குது இல்லையா? ஸோ எல்லாரும் உண்மையிலே தேசப்பிதா, பாரத தேசப்பிதா பாபா தான். பாரதத்தை சொர்க்கமாக்குறவர் அவர் தானே இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் இந்த மகிமை வேறு யாருக்கும் இருக்க முடியாது. எல்லோருமே இந்த நிராகாரர் தந்தையைத்தான் நினைவு செய்கிறாங்க.
சரீரம் இல்லாத, யாராலையும் பார்க்க முடியாத அந்த சிவபாபாவை தான் உலகம் ஃபுல்லாக நினைவு செய்யுது. உங்களுடைய ஆத்மாவும் நிராகார்னா தந்தையும் நிராகார் தான். நேற்று சொன்னார்ல பாபா, ஆத்மா புள்ளி பரமாத்மா புள்ளியை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறது சக்திசாலியாக இருக்கும்ன்றார். இந்த 3 புள்ளியோடைய ஞாபகம் நினைவு இருக்க இருக்க பயங்கர சக்திசாலி ஆகிடுமா. ஆட்டோமேட்டிக்காக அசுர குணங்கள் தெய்வீக குணங்களை பரிவர்த்தனை ஆகிடுமா. அந்த வாணி தான் இப்போ கேட்டுட்டு இருந்தது. அது சூப்பரா. கோபம் காமம் அப்படியே சுப காமனாவா, அதாவது நல்ல விருப்பமா, கோபம் வந்து யோக அக்னியா, சேவையில் தீவிரமா, அது மாதிரி மாறிடுதான் தானாகவே. ஸோ எல்லாத்துக்கும் அந்த அடிப்படை வந்து 3 புள்ளி. இப்போ பெண்கள்லாம் வெளியில் கேர பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கண்ணாடியில் போய் பொட்டு கரெக்டாக இருக்குதான்னு தான் செக் பண்ணுவாங்க இல்லையா. நாமளும் செக் பண்ணணும் 3 பொட்டு இருக்குதா இல்லையா. பொட்டு நிறைய வைக்கிறாங்களா, இப்படி வைக்கிறாங்க இப்படி வைக்கிறாங்க, அப்புறம் நம்ம 3 பொட்டு பார்க்கணும். ஃப்ரீயாக ஆத்மா பரமாத்மா ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் எதுவுமே இல்லை தானே. இருந்துச்சுன்னா முற்றுப்புள்ளி. 3 பொட்டு அழகு பார்த்துக்கிட்டே இருங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருங்க, குணங்களின் அலங்காரம். ஸோ இதுதான் முக்கியமான ஸ்ரீமதி. இதை பண்ணாதனால தான் போய் மாட்டிக்கிறோம். அப்புறம் வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுல டைம் வீணாகுது இல்லை. வந்துடலாம் பாபா சொல்கிற மாதிரி, பட் ஆனால் எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ நாள், சில சமயம் மாதம் கூட வேஸ்ட் ஆகுது இல்லையா. பாபா சொல்கிறார், ஆத்மாவும் நிராகார் தந்தையும் நிராகார், அவருடைய மகிமையைத்தான் ஓம் நம சிவாயான்னு பக்தியில் பாடுறதை நீங்கள் கேட்டீங்க. பரமபிதா பரமாத்மா சிவபாபா அவரை வந்து எப்படி மகிமை செய்கிறாங்க, நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறீங்க, எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறீங்க, நீங்கள் சத்கதி எல்லோருக்கும் கொடுக்கறதுனால தான் எல்லோரும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக தேவதைகளாக ஆகிறாங்க. இது எல்லாமே அவருடைய மகிமை தான் இல்லையா. ஓம் நம சிவாய அந்த மகிமை ஏன் காரணம் இல்லாமல பண்ணுறாங்க, அதுதான். மற்றபடி மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு எந்த மகிமையும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கே ஒன்றும் கிடையாதுன்றார், பிரம்மா பாபாவுக்கும் ஒன்றும் கிடையாதுன்றார். ஆக்குறவருக்கு தானே மகிமை. இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால பதவிக்கு வர முடியல அப்படின்னா வேறு யாரையாவது அந்த பதவியில் வர வைப்பாங்க. பட் அந்த பதவியில் வரவங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பின்னாடி யார் இருக்கிற அவங்களுக்கு தான். அதே மாதிரி தான் சிவபாபா இல்லை. இங்கேருந்து கம்பேர் பண்ணும்போதே தெரியுது இல்லை. இப்போ குழந்தைங்க உங்களுக்கு எல்லையற்ற தந்தை மூலம் எல்லையற்ற தந்தை மூலமாக உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. அரை கல்பமாக நீங்கள் அதோடைய பலனை அனுபவிக்கிறீங்க. அது ராமராஜ்யம்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே பிரம்ம பாபா உடலுக்குள்ளே இருந்துட்டு பிரம்ம பாபாவை நினைவு பண்ணாதீங்கன்னு சிவபாபா சொல்கிறாருல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். கொஞ்சம் அகங்காரம் வந்தாலும் மார்க்கு குறைஞ்சிடும் இல்லையா. நான் இல்லைன்னா உனக்கு எங்கே உடம்பு கிடைக்கும் அப்படி இப்படின்னு நினச்சா கூட வந்துடும். இதுதான் பக்தியில் பிரம்மாவும் விஷ்ணு நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு ஒரு கதையை வச்சுட்டாங்க இல்லையா. இப்போ எவ்வளோ இது இல்லையா. ஸோ அதேமாதிரி எல்லாருக்குமே வரும் இந்த டெஸ்ட் பேப்பர், எல்லா சென்டரில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வரும். பண்ணுறது பாபா கொஞ்சம் அகங்காரம், அப்போ அதில் தான் அவர் சீக்கிரமாக வந்துடுது. இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லையற்ற தந்தை மூலமாக குழந்தைகளாகிய நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. அரை கல்பமாக நீங்கள் அதோடைய பலனை அனுபவிக்கிறீங்க. இப்போ பாபா கொடுக்குற ஞானத்தின் மூலமாக கிடைக்கிற பலன் தான் அரை கல்பத்திற்கான சொர்க்கம். அதைத்தான் ராமராஜ்யம்னு சொல்கிறோம். பிறகு துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. 5 விகாரங்கள்ன்ற பூதங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் பிரவேசமாகுது இல்லையா. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 பூதம் பிரவேசமாகுது. எப்படி அந்த பூதம் பேய் பிசாசுன்னு சொல்கிறோமே, அசுத்த ஆத்மாக்கள், சரீரத்தை விட்ட ஆத்மாக்கள், அது யாருக்குள்ள பிரவேசிக்குதோ அவங்க என்ன ஆயிடுறாங்க, வேதாளம் மாதிரி பைத்தியமாகிடுறாங்க. அதே மாதிரி இந்த பூதங்களுக்குள்ள இருக்கிற நம்பர் 1 பூதம் எதுன்னா காமம்.
அது மிகப்பெரிய வியாதி. எப்படி அந்த பூதம் பூந்துடுச்சு, ஒரு அசுத்தாத்மா ஒருத்தருக்குள்ள பூந்துட்டாருன்னா அவங்கள பைத்தியம் மாதிரி ஆக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த பூதமும் என்ன பண்ணிடுதான், யாருக்குள்ள பிரவேசமாகுதோ இந்த காமம், கோபம், பற்று, பேரசு, அகங்காரன்ற பூதம் வந்து பைத்தியக்காரனாக ஆக்கிடுது. அதில் நம்பர் 1 பைத்தியக்காரனாக்குற பூதம் எதுன்னா காமம். இல்லையா? உலகத்தில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்குமே அதுதான் அடிப்படை காரணம்னு கூட சொல்லலாம். அது அஞ்ஞானிகளே கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா அமைதியாக இருக்கிற பையன் கல்யாணம் ஆனவுடனே அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, மென்டல் மாதிரி, ஒரு சைக்கோ மாதிரி அப்படியெல்லாம் மாறுறதை பார்க்குறோம். நிறைய அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பையன் நான் சொல்கிறது அப்படியே கேட்டுருந்தான், கல்யாணம் ஆனவொடனே அப்படியே தலைகீழ மாறிட்டான். காமம் மாற்றிடுது. அதான் பாபா சார் நம்பர் 1 பூதம். அந்த அசுத்த ஆத்மா பூந்தா எப்படி பைத்தியம் ஆகிறாங்களோ அந்த மாதிரி இதுவும் ஆக்கிடுது. அரை கல்பத்துக்கு இந்த பூதம் தான் உங்களை மிகுந்த துக்கத்துக்குள்ள ஆக்கிடுது. இதை ஏன் பாபா சொல்கிறாரு, ஏன் இந்த சக்கரத்தை நினைவு சொல்கிறாரு, என்னை கீழே தள்ளின பூதம் எது, அதில் நான் மாட்டிக்கூடாது. ஒருவேளை மாட்டியிருந்தாங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தா கூட டக்குன்னு வெளியே வந்துடணும். அதுக்கு தான் இது எவ்வளோ பெரிய பூதம். இப்போ இதன் மீது நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா, தூய்மை ஆனீங்கன்னா, தூய்மையான உலகத்தின் எஜமானராக. ஜென்ரலாக விகாரம்னாலே அது எதை குறிக்குது, காமத்தை தான் குறிக்குது இல்லையா? ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை துக்கத்தில் ஆழ்த்துது. ஸோ அந்த ஒன்றுத்தின் மீது வெற்றி அடைந்தாலே உலகத்தின் எஜமானராகிடுங்க. ஏன்னா அது சுத்தமாக உங்களுக்கு இல்லைன்னா மற்ற எந்த விகாரமுமே வராது. அப்படி அவர் தான் ராஜா இல்லையா? அதனால தூய்மையான உலகத்துக்கு எஜமானராகிடுங்க. பாபா தான் எல்லோருக்கிட்டையும் சத்தியம் வாங்குறார், உறுதிமொழி எடுக்க வைக்கிறார். தூய்மையாக இருப்போம் பாபா அப்படின்னு சத்தியம் பண்ண வைக்கிறார். பாபா சொல்கிறது, நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கான ராக்கியை அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா 21 பிறவிக்கு சொர்க்கமாகிய தூய்மையான உலகத்தின் எஜமானர்களாக ஆகிடுவீங்க. தூய்மைன்ற ராக்கி. அப்போ அதுவும் ஒரு அலங்காரம். ஸ்தூலமாக கட்ட முடியலனா கூட மனசால எப்படி இந்த நினைவு திலகம் 3 திலகம் வைக்கிறோம், நான் புள்ளி, பாபா புள்ளி, முற்றுப்புள்ளி, அதே மாதிரி எப்பவும் இதையும் செக் பண்ணுங்கள், தூய்மையின் ராக்கி கட்டிகிட்டு இருக்கிறேன்னா இல்லையா? அப்படி நீங்கள் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தூய்மையாகவே இருந்தீங்கன்னா 21 பிறவிக்கு எஜமானர் ஆகுறீங்க, சொர்க்கத்தின் எஜமானர். ஏன்னா நான் தூய்மை இழந்தவர்களை தூய்மைப்படுத்துறதுக்காக, அலங்கோலமானவர்களை அலங்காரப்படுத்துறதுக்கு தான் பாபா வராரு. தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இந்த பாரதத்தில் இருக்கும்போது எவ்வளோ தூய்மையாக இருந்துச்சு இந்த பாரதம். பேரே சுகதாமம். துக்கதாமத்தில் 2 விதமான மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்குறாங்க. முதல் துக்கம் காம கட்டாரி செலுத்துறது. 2வது எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு, ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து, சண்டை சச்சரவு, பிரச்சனை. எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. இது என்ன நடந்தாலும் சரி அது கரெக்டாக தான் நடக்குதுன்னு அமைதியாக இருக்கிறோம். அவுட்டு, இது ரைட்டு, அது தப்பு. ஸோ இப்படி தான் வந்துடுது சண்டை சச்சரவு. ஸோ துக்கதாமத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளவு துக்கம். பாபா சங்கமயுகத்தில் தான் வரார். நன்மை பயக்கும் சங்கமயுகம். எப்போ வர்றாரு? கலியுகத்துடைய உச்சத்தில் வர்றார். கலியுகத்துடைய உச்சம் துக்கம் தாண்டவமாக இருக்குது. ஆனால் நமக்கு அது என்ன ஆயிடுது? நன்மை பயக்கிற சங்கமயுகம் ஆயிடுது. நீங்கள் சுகதாமத்தில் போகிறதுக்காகத்தான், உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் இங்கே வர்றதுனால பாபாவுக்கோ மற்றவங்களுக்கோ நன்மை கிடையாது, உங்களுக்கு நன்மை. அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? பாபா சொல்கிறாரு, இப்போ என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். மனிதர்களுடைய வழிப்படி தான் அரைக்கல்பமாக நடந்து துக்கத்தை தானே அனுபவிச்சிங்க. இப்போ துக்கத்துலேருந்து இப்போ நீங்கள் துக்கத்துலேருந்து விடுபடணும்னா என் வழிப்படி நடங்க. ஏன்னா உங்களுக்கு சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரு தந்தை தான். அவர் கொடுக்குற வழியும் ஒரு வழி தான், ஸ்ரீமத். அந்த ஸ்ரீமத் மூலமாக தான் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக ஆகுறீங்க. மற்றபடி
இந்த வேத சாஸ்திரங்களை படிச்சே கலியுகத்துடைய கடைசி வந்துடுச்சு. அப்போ ஏறுனீங்களா இறங்குனீங்களா? இதுக்கு அவங்க என்ன நினச்சாங்க, படித்தா மேலே போயிடுவோம், தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. ஆனால் அதுவும் சொல்ல முடியாது, பக்தி செஞ்சு கீழே வந்துட்டாங்க. ஒருவேளை பக்தியே செய்யலைன்னா ரொம்ப வேகமாக இல்லை வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, விகாரத்தில் மூழ்கி வந்திருப்பாங்க. சரி, ஏன்னா தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. பக்தி அவங்கள ஒன்றும் தூய்மையாக்கலை, தமோவுக்கு தான் தள்ளி இருக்கு. தன்னையே ஈஸ்வரன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு தானே அமர்ந்து பூஜை செய்ய வைக்கிறாங்க. சாஸ்திரங்கள்ல பிரகலாதன் விஷயம் காட்டப்படுது. பிரகலாதன் அது என்னது? இந்த நரசிம்ம அவதாரம் சொல்ல மாட்டாங்களா, இந்த அவங்க அப்பா நான் இருந்து நமோ நாராயணன் சொல்லுன்னா இவன் ஹரி நமோ நாராயணன் சொல்றா இல்லையா. அவங்க அப்பா பேர் என்ன? இரண்யன். தன்னையே கடவுள் சொல்லிக்கிறார். அவன் வந்து தூண்ல வந்து இது பண்ணதா வாதமானதா அவரை சாவடிச்சதா. சரி, தூணுக்குள்ள இருந்து நரசிம்ம பகவான் வெளிப்பட்டாரு. அவரு ஹிரண்ய கசிபை கொன்றார்னு காட்டுறாங்க. இப்போ தூண்ல இருந்தெல்லாம் யாருமே வெளிப்படுறது கிடையாது. மற்றபடி எல்லாருடைய விநாசம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இந்த சாது சன்னியாசிகள், மகாத்மாக்கள், அஜாமில், இந்த மாதிரி பாவிகளுக்கும் கூட நான் தான் வந்து விமோசனம் கொடுக்குறேன். உயர்ந்த சாது சன்னியாசிக்கு, மகாத்மாவுக்கும் நான் தான் விமோசனம் கொடுக்குறேன். அஜாமில் மாதிரி பாவிகளுக்கும் நான் தான் விமோசனம் கொடுக்குறேன். அதான் கடவுள். மற்றபடி தூணில் இருந்து வந்து ஒரு ஹிரண்ய கசிபுவை கொல்றதுக்காக அவர் வரல. ஒட்டுமொத்த உலகமும் அழிய தான் போகுது. ஸோ புது உலகத்தை படைக்கிறதுக்கான ஞானத்தை சொல்கிறதுக்காக வர. ஸோ தன்னைத்தானே கடவுள்னு சொல்லி இப்போ உட்காந்துக்கிறாங்க. அவ்வளோ தம பிரதான புத்தி ஆயிடுச்சு. பாபா வந்து ஞான அமிர்தத்தின் கலசத்தை மாதாக்களின் மேலே வைக்கிறாரு. மாதா குரு இல்லாமல் யாருக்குமே சத்கதி கிடைக்க முடியாது. ஜெகதம்பா காமதேனுவா இருக்கிறாரு. எல்லோருடைய மனசின் ஆசைகளை நிறைவேற்றுபவர். அவருடைய குழந்தைங்க நீங்க தான். இப்போ பாபா சொல்றாரு, எந்த ஒரு மனுஷனுடைய பேச்சையும் கேட்காதீங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரு பாபா மட்டும்தான். அதனால் நிச்சயமாக யாரும் தூய்மை இல்லாமல் ஆக்கிறவங்களும் இருப்பாங்க. ராவண ராஜ்யத்தில் எல்லோருமே தூய்மை இல்லாதவங்க தான். இப்போ பதித பாவனர் பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. 21 பிறவிகளுக்கு நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு அவர் சொல்கிறார். ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா. இப்போ பெண்கள் மாத்தாஸுடைய மகத்துவத்தை சொல்ல இருப்பாங்க. அவங்க இல்லாமல் யாருக்கும் சத்கதி கிடைக்க முடியாதுன்றார். இப்போ அவங்களுடைய பார்ட் வந்து பயங்கரமான பார்ட் இல்லையா, அவ்வளோ பவர்ஃபுல்லான பார்ட். ஏன்னா அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள், மாதாஸ். அவங்களுக்கு தான் இந்த வைராக்கியம் வருது. ஏன்னா எல்லா கஷ்டம் எல்லாத்தையும் பட்டுட்டு அவங்களுக்கு தான் வைராக்கியம் வருது இல்லையா. மற்றபடி மற்றவங்களாம் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகம். குமார்ஸ் கன்யாக்கள் அவங்க விழுந்து எழுந்திருக்கிறாங்க, அதனால் வைராக்கியம் இருக்குது இல்லையா. அதுதான் அம்மனை வந்து அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவளே அப்படின்ட்டு வட இந்தியாவில் ஒரு கோயிலை எழுதியிருக்கு மேலேயே. அதுதான் பாபா சொல்கிறார், மனதின் ஆசைகளை நிறைவேற்றுறவங்க காமதேனு. அது எல்லாமே யாரை குறிக்குது? ஜெகதம்பா. அவருடைய குழந்தைங்க நீங்கள். அப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணணும்? அதே தான் பண்ணணும். அதனால தான் பாபா சொல்கிறாரு,
ஜெகதம்பாவுக்கு எப்படி எல்லாருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்துச்சு? யாருடைய பேச்சையும் கேட்கல, பாபா சொல்கிறது தான் கேட்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, எந்த ஒரு மனுஷனுடைய பேச்சையும் கேட்க, யாராக வேணாலும் இருக்கட்டும், லௌகிக்கம் அலௌகிக்கம், பாபா சொன்னாரா? பாபா சொன்னாரா? எங்கே சொன்னார்? இல்லை, அப்படி நிறைய மனித வழியே ஸ்ரீமத்துன்னு சொல்லி நிறைய நடந்துட்டுருக்கு. யார் பேச்சையும் கேட்காதீங்க இல்லையா? ஏன்னா உங்களை தூய்மையாக்குற வழி பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது, மற்றவங்க கிட்ட கிடையாது. மற்றவங்க வந்து வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தூய்மையாக்குறது பாபானா தூய்மையை இழக்க வைக்கிறது வேற யாரோ தானே இருப்பார். அவருக்கு நான் பைத்தியமா? அவரே தூய்மையாக்கி அவரே தூய்மை இழக்க வைக்கிறதுக்கு யார் ஆக்குறா? ராவணன். அதனால ராவண ராஜ்யத்தில் எல்லோருமே தூய்மை இல்லாதவங்க தான். இப்போ தூய்மையாக்குற பதித்த பாவனர் பாபா எதுக்கு வர்றாரு? சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்க. 21 பிறவிக்கு அங்கே சுகமாக இருப்பீங்க. ஆசீர்வாதம் கொடுக்குறாரு தானே. லௌகிக தாய் தந்தை கூட ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இது பார்த்தா பைபிளில் இருக்கும். அது அவருடைய கட்டளைன்னு சொல்லிட்டு, இந்த கட்டளையெல்லாம் கேட்டிங்கன்னா இத்தனை பிறவிக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், கேட்கலன்னா இத்தனை பிறவிக்கு உங்களுக்கு சாபம் வரும்ன்ட்டு. ஸோ அந்த நம்பரும் இந்த நம்பரும் மேட்ச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நிறைய கிறிஸ்டின் ஆத்மாக்கள் பாபா குழந்தையாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கொஞ்சம் பைபிள் பார்த்து போடுங்க எத்தனை பிறவின்ட்டு. சரி, ஏன்னா அவர் கொடுக்கறது ஆசீர்வாதம், பல ஜென்மங்களுக்கு கூட ஒரு ஆசீர்வாதம். இங்கே மனிதர்கள் கல்யாணம் பண்ணும்போது பெரியவங்க காலில் விழுறாங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நல்லா இருங்கன்ட்டு. யார் நல்லா இருக்கிறா? இப்போ மனிதர்கள் கொடுக்க முடியுமா ஆசீர்வாதம்? கொடுக்க முடியாதுன்னு ப்ரூவ் ஆகுது இல்லை? பாபா சொல்கிற வழி பிடிக்கலாம், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இப்போவுமே. அதான் சொல்கிறாங்க, லௌகீக தாய் தந்தை கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் அல்ப கால சுகத்துக்கு தான். ஆனால் இவர் எல்லையற்ற தாய் தந்தை. அதனால் என்ன கொடுக்குறாரு பாபா? எப்போவுமே அமரராக இருங்க, மரண பயமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அங்கே காலனே விழுங்க மாட்டான், திடீர் மரணம் ஏற்படாது, சதா சுகமாக இருப்பீங்க. காமதேனு மாதா உங்கள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவாள். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் ஒரு சில கோயிலெலாம் என்ன பண்ணுவாங்க, உப்பு மிளகு இதெல்லாம் கொடுப்பாங்க காணிக்கையா. ஏன் உப்பு மிளகுன்னா குளத்துல கொண்டு கரைக்கிறது? அதான் ஏன் அது என்னமோ ஏதாவது கட்டி அது இது வந்ததுன்னா வேண்டிக்கிறது, அது கரையிற இந்த ஆசை. அப்போ ஏதோ ஒன்று கொடுத்தா தான் உங்கள் ஆசை நிறைவேறும், உண்மைதான். ஆனால் எதை கொடுக்கணும்? உப்பு மிளகு இல்லை, விஷத்தை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா விஷத்தை மட்டும் விட வேண்டியதாக இருக்கும். இந்த பத்தியத்தை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? அதாவது உப்பு வந்து பத்தியம், ஸோ அது தியாகம் பண்ணுற மாதிரி அது கொடுக்கறது. இங்கே அதேமாரி விகாரம், அதை மட்டும் விட்டீங்க உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றப்படும். இதை சொன்னால் யாராவது கோயிலுக்கு போவாங்க? ஏன்னா தூய்மை இல்லாதவங்க அங்கே போகவே முடியாது. அங்கே சொர்க்கம்தான், 21 பிறகு சுகமாக தான் இருப்பீங்க. ஆனால் தூய்மை இல்லாத நீ உள்ளேயே போக முடியாது. அதனால் பாபா சொல்கிறாரு, நான் உங்களை திரும்ப அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், தூய்மையாக மட்டும் ஆகுங்க. திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு? விஷத்தை மட்டும் விடுங்க, தூய்மையாக மட்டும் ஆகுங்க, திரும்ப திரும்ப. இதுதான் உயிரே இல்லையா? அதனால் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுதான் பெரிய ஸ்ரீமத்து. நீங்களும் தூய்மை இழக்கக்கூடாது, மற்றவங்களையும் தூய்மை இழக்க விடக்கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பாபா குழந்தைங்க இதில் தான் மாட்டிக்குவாங்க இல்லையா? அப்போ அந்த
நிச்சய புத்தி இல்லை. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைங்களே சரண்டர் ஆக்கிடுறாங்க. அவ்வளோ பெரிய விஷயம். இந்த மரண உலகத்தில் கடைசி பிறவி அவசியம் தூய்மையாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அமரலோகம் போக முடியும். அப்போ அதுவுமே பாவ கணக்கு தான். மற்றவங்களுக்கு தூய்மை எழுத வைக்காத, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? பாபா அமர்ந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்க மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கல, நிறைய பேருக்கு அந்த தப்பான எண்ணத்தை விதைக்கிறீங்க. அப்புறம் எப்படி அவங்க மட்டும் நீங்கள் சொல்கிறது கேட்பாங்க? ஓ, உங்கள் பிள்ளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சண்டைக்கே வருவாங்க. இப்போ எங்கள் பையனை மட்டும் இங்கே எதுக்கு கூப்பிட்றீங்க? உங்கள் பையனை நீங்கள் இதில் இட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. இப்போ எவ்வளோ பெரிய இல்லையா? அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு. ஸோ இது மரண உலகத்தின் கடைசி பிறவி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாக இருக்கணும். இந்த ஒரு பிறவி தானே, கடைசி பிறவி தானே, துக்கத்தின் உச்சத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தானே தூய்மையாக இருக்கு சொல்கிறாரு. அதனால் தூய்மையாக இருங்க. அப்போ தான் அமரலோகம் போவீங்க. பாபா உட்காந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மா தான் இதெல்லாம் தாரணை செய்து பாபா சொல்கிறார், நீங்கள் என்னுடைய குழந்தைங்க ஆத்மாக்கள். பரந்தாமத்தில் பாபாவோடு இருந்தோம், அங்கேருந்து இங்கே நடிக்க வந்துட்டோம். ஸோ மறுபடியும் அதே பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கார். ஆனால் யார் தூய்மை ஆகுறாங்களோ அவங்கள தான் பாபா கூடவே அழைச்சிட்டு போவார். பிறகு தான் அங்கேருந்து உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். மீரா கூட விஷத்தை தியாகம் செய்தார். அதனால தான் அவருடைய பேர் எவ்வளோ புகழ் பெற்று இருக்குது பாருங்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளில் பக்தி மார்க்கத்திலே விஷத்தை தியாகம் பண்ணுறாங்க, விகாரத்தை. அதுக்கே எவ்வளோ புகழ் இருக்குது இல்லையா? குழந்தைகளே, இப்போ பழைய உலகம் மாறி புதுசாக போகுது. புது உலகத்தில் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு, அவங்க தான் ராஜ்யம் செஞ்சாங்க. இப்போ பாபா சொல்கிறார், நான் பிரம்மா மூலமாக அதே ராஜயோகத்தை, எந்த ராஜயோகத்தின் மூலமாக தேவதைகள் புது உலகத்தின் ராஜ்யத்தை அடைஞ்சாங்களோ அந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். அதனால் தேவதை மிக உயர்வானவர்கள். அப்படி ஆகிறதுக்காக உங்களுக்கு மிக உயர்வான வழி ஸ்ரீமத்தை பாபா கொடுக்கிறார். கிருஷ்ணபுரிக்கு போகணும், அதுதான் உங்கள் லட்சியம். பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணருக்கு எவ்வளோ மகிமை. நேற்று வானிலை சொன்னார், ஸ்ரீகிருஷ்ணர் வந்தால் யாரும் விடவே மாட்டாங்கன்றார். இப்போ இங்கே வந்துட்டாருன்னா யாரும் விட மாட்டாங்க, எல்லாம் போய் ஒட்டிக்குவாங்களாம். இப்போ எவ்வளோ மகிமை பாருங்கள். அவர் சர்வகுண. அப்புறம் இன்னொன்று சொன்னார், காட்சியெல்லாம் நிறைய பேர் கிடைக்குது, அதுக்காக எல்லாரும் கிருஷ்ணர் ஆகிடுவாங்களா? முயற்சியில் தான் முடியும் அப்படின்றார். இப்போ ஏன் அவருக்கு அவ்வளோ மகிமை ஸ்ரீகிருஷ்ணருக்கு? ஏன்னா அவர் சர்வ குணங்கள் நிறைந்தவராக இருந்திருக்கார். அதே மாதிரி நீங்களும் ஆகணுமா? என்ன பண்ணணும்? என்னுடைய வழிமுறைப்படி மட்டும் நடங்க. அப்படி நடந்ததுனால தான் அவர் அப்படி ஆனார். யார் கல்பத்துக்கு முன்னாடி ஆஸ்தி அடைஞ்சாங்களோ அவங்க ஸ்ரீமத் படி நடப்பாங்க. அப்படி இல்லைன்னா மனசுடைய அசுர வழிப்படி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க முந்தைய கல்பத்தில் நடந்தவங்க. அப்படி நடக்காதவங்க இப்போவும் எப்படி இருப்பாங்க? அவங்க இஷ்டத்துக்கு மனசு சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு நடந்துட்டுருப்பாங்க. இந்த பிரம்ம பாபா கூட அந்த நிராகாரர் சிவபாபா கிட்ட இருந்து தான் வழிமுறை கேட்குறார், மனிதர்கள்கிட்ட கேட்கல. இப்போ பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் சிவபாபா கிட்ட தான் வழிமுறை கேட்கணும். சிவபாபா பிரம்மா உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு வழிமுறை கொடுக்குறாரு. இப்போ பாபா ஒன்று வானிலை சொல்கிறாரு, ஆனால் மற்றவங்க இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் ஸ்ரீமத் அப்படின்னா இப்போ பாபா எதுக்கு தான் கொடுக்குறாரு இல்லையா? அவர் சொல்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதுதான் யாருடைய எந்த அதை
எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பாபா வந்து எந்த மனுஷனுடைய பேச்சும் கேட்காது. ஸ்ரீகிருஷ்ணரே மனுஷன்தான். இப்போ மற்றவங்க மட்டும் என்ன கடவுளா? ஒரு பாபா தானே, ஒரு வழி தானே இருக்கும். இப்போ பாபா சொல்றாரு, சிவபாபா பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசமாகி உங்களுக்கு வழிமுறை கொடுக்கிறார். பாபா அவருக்கு உடல் கிடையாது. அந்த உடலற்ற சிவபாபாவுடைய வழிமுறை தான் நம்ம கேட்கணும். பாபா சொல்றார், நீங்க எல்லோருமே என்னுடைய நாயகிகள், பக்தைகள். ஒருத்தர் தான் நாயகன் அல்லது பகவான். மனிதர்களை எப்பவுமே பகவான் சொல்ல முடியாது. எந்த காலத்திலயும் அவங்க பகவான் ஆக முடியாது. பகவான் ரமண மகரிஷி, பகவான் ஓஷோ, இப்படியே என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தலைகீழான வழிமுறை தான் கிடைச்சிருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி துர்கதி நேர்ந்திருக்குது. நான் ஒருத்தன் மட்டும்தான் அந்த கரைக்கு உங்களை அழைச்சிட்டு போய் சேர்க்கிறவன். மற்ற எந்த போட்டில் ஏறினாலும் எங்கே போயிடும்? முழுவிடும். ஸோ கரெக்டான போட்டு இதுதான். ஆனால் நடுவில் இது தப்பு, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, மாயா பல ரூபத்தில் வரும். முடியாது. நேற்று சூப்பராக சொன்னார் பாருங்க, பெரிய மரம் குட்டி குட்டி கிளையெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? அதே மாதிரி நான் சுருக்கமாக ஞானத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். பாபா அதுக்கு தான் வராரு. நான் பிரம்மா பாபா அதை சொல்லிட்டு அதை முடிஞ்சு போச்சு. இது புரிஞ்சிக்காம சங்கர் பார்ட்டி உட்காந்து அப்படியே அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி போயிடுறாங்க நிறைய பேர். அப்போ புரியல. பாபா வந்து சாரத்தை தான் சொல்றாரு. நம்மளை ஆத்ம பயிற்சி பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவை அதை மட்டும்தான் பண்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, மற்றவர்களுடைய தலைகீழான வழிமுறை பக்கம் போனீங்கன்னா எங்க போயிடுவீங்க? துர்கதி தான் கிடைக்கும். இந்த குருமார் நான் எங்க இருக்கிறேன்னு கூட தெரிஞ்சுக்கலன்னா அவங்க எப்படி உங்களை என்கிட்ட அழைச்சிட்டு வர முடியும்? அவங்களுக்கே தெரியாது. நேற்று வாணி கண்டினியூஷன் இல்லையா? பிரம்ம மகா தத்துவத்தை அதுவா கடவுளை. அப்புறம் எப்படி இருப்பாருன்னே தெரியாதவரை எப்படி தேடி கண்டுபிடிப்பீங்க? நான் ஒருத்தரை தேடுறேன். யாரை பார்த்து தேடுறேன்? அவர் பேர் எனக்கு தெரியாது. ஓ, அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி தேட முடியும்? நேற்று சூப்பராக சொல்லியிருந்தார்ல. அதனால் பாபா சொல்றார், நான் ஒருத்தன் தான் உங்களை அந்த கரைக்கு அழைச்சிட்டு போக முடியும். மனிதர்கள் பாருங்க, எங்கே போனாலும் தலை வணங்குறாங்க. 4 பேர் தலை வணங்குறாங்க. ஒரு ஊரில் பார்த்தா சிவன் கோயிலில் உள்ள பிள்ளையார் இருக்கு. அந்த பிள்ளையார் பக்கத்தில் என்னமோ ஒரு மரம் இருக்குது. அது என்ன மரம்னே தெரில. அந்த இலையை அப்படி உருவி அப்படி போடுறாங்க ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க வந்து இதை உருவி போடணுமா? இது ஏன் என்ன? அதான் எங்கே போனாலும் தலை வணங்குறாங்க. அதனால் நானே சுயம் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். பிறகு அதாவது தானும் தலை வணங்கி மற்றவங்களும் தலை வணங்க வச்சிடுறாங்க மற்றவங்க. ஆனால் நம்மளை உலகத்தின் அதிபதியாக நிமிர்ந்து நிற்கிறதுக்கான வழியை சொல்லி அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வர்றார். எங்கே அழைச்சிட்டு போவார்? ஃபஸ்ட்டு பரந்தாமம், பிறகு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். அதைத்தான் விஷ்ணுபுரி, சூரிய வம்சி அப்படின்னு சொல்கிறது. திரேத்தா யுகம் வந்து ராமராஜ்யம்னு சொல்லப்படுது. அது விஷ்ணு ராஜ்யம், இது ராமராஜ்யம். அதன் பிறகுதான் ராவண ராஜ்யம் துவாபர யுகத்திலேருந்து ஆரம்பமாகுது. அதனால பாரதம் சிவாலயத்திலேருந்து வேஷியாலயமாக மாறிடுது. ராவணன் வந்தோடனே என்னாச்சு? விகார உலகமாக மாறிடுது. தூய்மை இருந்தா எங்கே பார்த்தாலும் ஐயோ ஐயோ அலறல் சத்தம்தான். இதே பாரதம் என்னன்னா, ஒரு ஊரில் தீமிதி விழாவுக்கு போயிருந்தோம் செய்ய. அங்கே போனா விடிய விடிய, அதாவது நைட்டில் இருந்தே அந்த குண்டம் வளர்க்குறதுன்ட்டு அந்த நெருப்பு போட்டு பண்ணுவாங்களாம் பயங்கரமாக. ஸோ காலையில் அது எல்லா ஊர்லேயுமே தீமிதி இருக்கும். ஆனால் அது என்ன, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ஏறி வைப்பாங்க. ஆனால் இங்கே நைட்டில் இருந்து இருக்குமா. இப்போ எவ்வளோ சூடாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குமோ தெரில. அது ரொம்ப தூரம் வேறு நடந்து போகணும். நம்ம ஊர்லாம் சும்மா அப்படியே 2 ஸ்டெப்பு உள்ளே வச்சுட்டு அண்ணாண்ட வந்து அப்படியே தண்ணியில் கால வைப்பாங்க.
அங்கே தண்ணியும் கிடையாது, ரொம்ப தூரம் வேற போகணும். இப்போ எப்படி இருக்கும் கால்? போயிட்டு வந்து அம்மா அம்மான்னு அப்படியே துட்டிக்கிறாங்க. நம்ம ஊர்லாம் தீ மிதி மிதிக்கிறவங்க அழலாம் மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிறாங்க. நெருப்பு சுட தானே செய்யும், சுடுன்னு தெரிஞ்சு கால் வச்சா அதான் விகார நெருப்பு. இதோடைய நினைவு தான் அங்க. பாபா சொல்றாரு, காலை வைக்கிறீங்க, பாபா பாபான்னு அழுவுறீங்க. மற்றவங்களுக்கு தெரியாது, அதை விட்டுருங்க, நமக்கு தெரியும். இதோடைய நினைவு தான் அங்க நடக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, வேசியாலயமா மாத்திட்டான். அவன் வழிபடி போகாத, அவன் சொல்றத கேட்காதன்னு பாபா சொல்றாரு. புத்தியை மயக்கி அழைச்சிட்டு போயிடுறான் ராவணன். அப்ப என்ன ஆயிடுது? துடிக்கிறீங்க. ஆனா இதே பாரதம் சம்பூர்ண நிர்வீக. இப்ப நம்மளுடைய நினைவு தான் அது. நாம இந்த சங்கமயுகத்துல பண்ற விளையாட்டுங்க தான் அங்க அப்படி வருது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த தீநெறி எந்த அளவுக்கு கொடுமையோ அந்த அளவுக்கு இந்த கொடுமை இது. புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது நடக்குது. இப்ப பாபா சொல்றாரு, இதே பாரத் பாருங்க, பாபா எப்படி டச் பண்றாரு இல்லையா? இதே பாரதம் சம்பூர்ண நிர்விகாரியா இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இப்ப இதே பாரதம் தான் சம்பூர்ண விகாரி ஆகிடுச்சு, முழு விகாரி. பண்ணணும். அதுதான் இப்ப குழந்தைங்க. ஆனா பாருங்க, வருஷம் வருஷம் அதை மெரிச்சவங்களே மீண்டும் மீண்டும் மெரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே தான் இங்க நடக்குது. பாபா குழந்தைங்க அப்படிதான் மீண்டும் மீண்டும் விகாரத்துல விழுறது தான் அப்படி காட்டுது. இப்ப குழந்தைங்க நீங்க ராஜயோகத்தை கற்று முழு உலகத்தின் மீது, ஏன்னா இப்ப நல்லா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரிலாம் பாபா குழந்தையா இருக்கிறாங்கன்னா, பக்காவா தூய்மையா இருந்து விகாரத்துல விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஞானம் புத்தியில ஏறாது, ஒரு ஒரு அது இன்னுமா மாதிரி இருக்கும், ஏதோ ட்ரையா இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சவொடனே டக்குனு என்ன பண்ணிடணும், வெளில வந்துடணும். அதுதான். அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் நெருப்புல கை வைக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பாபா சொல்றாரு, அந்த போதையா புரிய வைக்க முடியாது, ஒண்ணுமே சும்மா கடமைக்கு பேசின மாதிரி இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, நிறைய இது ஸ்டால்லாம் போட்டு அது ஒர்க் ஆகாதது காரணம் அதுதான். அந்த மாதிரி விகாரி ஆத்மாக்கள் விகாரத்தை விட முடியாம சொல்றதுனால யாரும் வர்றதும் இல்லை. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க ராஜயோகத்தை கத்துக்கிட்டு தான் முழு உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீங்க. 2 குரங்குகளின் கதை, அது தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குச்சு. ஆனா உலகம்ன்ற வெண்மை உங்களுக்கு கிடைக்குது. பாத்தீங்கன்னா அஞ்ஞானிகள் சொல்லுவாங்க தெரியுமா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கரெக்டு தானே. பயங்கர துக்கம் வரும் இந்த உலகத்துல, அமைதியா இருந்து பாருங்க, உங்களுக்கு தான் ராஜ்யம். நேற்று சொன்னார் இல்லையா, நானே தான் சாகணுமா, நானே தான் விட்டு கொடுக்கணுமா? நீ சாகல, உலக ராஜ்ய பதவி அடையிற, அதுக்காக அமைதியா இருக்கிற இல்லையா? அந்த மாதிரி இது. அப்ப அதுதான் அந்த ஞானமும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். இப்ப பண்றதோடைய விளைவு என்ன மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். மைண்ட் அப்படியே லேசாவே இருக்கணும், அதுலதான் இருக்குது. இப்ப உலக ராஜ்யம்ன்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க சிவபாபாவையும் சொர்க்கத்தையும் மட்டுமே நினைவு செய்யுங்க, வேற எதுவும் கிடையாது. குரங்கு அடிச்சுக்கிட்டோம், உங்ககிட்ட வந்து ஆயை வெட்டிடுவோம் குத்திடுவோன்றீங்களா? பாபாவை நினைடான்ட்டு நம்மள அது ஞாபகப்படுத்துதுன்னு நினைச்சிட்டு பாபாட்ட போயிடுங்க, ராஜா உங்ககிட்ட வந்துடும் இல்லையா? உங்ககிட்ட நெருங்கவும் முடியாது. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க சிவபாபாவையும் சொர்க்கத்தையும் மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லறத்துல இருந்துகிட்டே தூய்மை ஆனீங்கன்னா தூய்மையான உலகத்தின் எஜமானராகிடுவீங்க. அந்த நினைவு மகா மந்திரம். இந்த மந்திரத்தினால உங்களுக்கு எது கிடைக்காதுன்னு கேட்டார் இல்லையா போன பாபா மீட்ல? அதான் பாபா சொல்றாரு, அது அது அந்த தூய்மை சக்தி எப்படி கிடைக்கும்? ஆனா நினைவு, நினைவு, கண்டினியூஸா நினைவு. வேற எதுவுமே மைண்ட்ல வர விடாம இருந்தீங்கன்னா, ஒரு சூக்ஷ்மமாவது மற்ற எண்ணம் வந்தாதான் அது விகாரத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். விடாதீங்க.
குறைஞ்சது 8 மணி நேரம் பயங்கர பவர்ஃபுல்லான பாயிண்ட். நீங்கள் ஒன்றுமே தேவையில்ல, நான் 8 மணி நேரம் பாபா நினச்சிட்டு இருக்கேன், 8 மணி நேரம் பாபா நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கணக்கு டைமை பார்த்துட்டு மைண்டுக்குள்ளே 8 மணி நேரம் அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திங்க. நேற்று சொன்னார் பார்த்தீங்க, அமர்நாத்துக்கு போகிறாங்கன்னா நான் அமர்நாத்துக்கு போகிறேன்ற ஞாபகம் அவங்க போகிற வழியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏன் மறந்துது? சங்கமயுகம் ஃபுல்லாக பறந்தாமல் போகிறதுக்கான யாத்திரை ஏன் மறக்கிறீங்க? இப்போ 8 மணி நேரம் நினைவு இருக்கிறேன், 8 மணி நேரம் நினைவு இருக்கிறேன், ஒரே பாயிண்ட்டு தான், ஆனால் செம பவர்ஃபுல்லாக. அது மாதிரி ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி உங்களை ஞாபகப்படுத்திக்கிறது தான் எல்லாமே. ஞாபகம் மறதிக்கான விளையாட்டு தான் இந்த சங்கமயுகமே. ஸோ அதனால் சிவபாபாவின் சொர்க்கத்தையும் நினைங்க, சிந்தனை பண்ணுங்க. பார்த்தா அந்த பழைய வானிலை பார்த்தீங்கன்னா சிந்தனை சக்தி அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரன்றார். சிந்தனை சக்தி குறைஞ்சாதான் வீண்யண்ணம் வருதுன்றார். ஸோ அந்த திவ்ய புத்தியோடைய அடையாளமே சிந்தனை சக்தி. எந்த நேரம் உங்களால் பாபாவுடைய ஞானத்தை போதையோட சிந்தனை பண்ண முடியலைன்னா உள்ள பூதம் பூந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சிந்தனை சக்தி சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த சக்கரத்துக்கு எவ்வளோ பவர், சுற்றிக்கிட்டே இருங்க, ஞானத்தை ஜாலியாக சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. தூய்மை ஆகிறதுக்கான யுக்தி அதுவும் தான் இல்லையா? அப்போ தூய்மையான உலகத்தின் எஜமானராகிடுங்க. தூய்மையாக இருக்க விரும்புறதுனால தான் கொடுமைகளும் நடக்குது. கல்பத்துக்கு முன்னாடியும் கூட இது நடந்துச்சு, அதனால் இப்போவும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ விஷத்தை கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை நாங்கள் ஏன் அருந்தணும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா? விஷத்தை நாங்களும் குடிக்க மாட்டோம், மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். அமிர்தத்தை அருந்தியே நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? மனிதன்லேருந்து தேவதையாகிறீங்க. ஸோ அமிர்தம் ஜென்ரலாக அதை சாப்பிட்டா மரணத்தை வெல்வோம் அப்படி தானே சொல்லுவாங்க. இந்த அமிர்தம் அது சாப்பிட சாப்பிட என்ன ஆயிடும்? சாக வரும். அதுக்கு தான் அமிர்தம் இல்லையா? அந்த தேவாமிர்தத்துக்கு தான் அது பேரே தேவாமிர்தம் இல்லை? தேவாமிர்தமா இருந்துச்சு. பாபா நிறைய பாயிண்ட் இன்னைக்கு டச் பண்றாருப்பா. தேவாமிர்தம், லவ் யூ பாபா. பாருங்க, தேவர்கள் ஆகுறதுக்கான அமிர்தத்தை ஞானத்தை குடிக்க குடிக்க நீங்க என்ன ஆயிடுவீங்க? தேவதை ஆகிடுவீங்க. அதனால விஷயத்தை குடிச்சா இந்த அமிர்தம் வேலை செய்யாது. அது வேறு. எப்படி ஒரு சில மருந்து சாப்பிடும்போது பத்தியம் இருந்தே ஆகணும், அந்த நேரம் வெங்காயம் இது மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா வேலை செய்யாதுன்னுவாங்களே, அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே நம்மளுடைய நினைவாதான்ப்பா நடக்குது இல்லையா? யார் பக்கா பிராமணர்களாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்லுவாங்களாம், என்ன நடந்தாலும் சரி நாங்கள் விஷத்தை கொடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் சரி, அப்படி இருப்பாங்களாம். அந்த அளவு அவங்க சகிச்சுக்கவும் செய்கிறாங்க. அதனால தான் உயர்ந்த பதவியை அடையிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் பக்கா பிராமணர். சிவபாபா நினைவு செஞ்சு செஞ்சு உயிரை கூட விடுறாங்க. ஏன்னா இது சிவபாபாவுடைய கட்டளை. இது தெரியாம ஒரு சிலர் தவறாக என்ன பண்றாங்க, பாபா திருப்தியாக தான் மற்றவங்களை திருப்திப்படுத்த தான் சொன்னார், நீங்கள் கணவரை திருப்திப்படுத்துங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிராமணரே கிடையாது அவங்க. பாபா ஒன்று சொல்றது, இவங்க ஒரு விஷயம் சொல்றதுதான். நிறைய பேர் சொல்றாங்க இப்படி. இல்லை, ஸ்ரீமத்து தான் இது, பாபா அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, பாபா எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல மாட்டாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் சொல்லி இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, என்ன நடந்தாலும் விஷயத்தை கொடுக்க மாட்டோம், என்ன நடந்தாலும் ஸ்ரீமத்தை மீற மாட்டோம் இல்லையா? ஸ்ரீமத்து பாபா எங்களுக்கு சொல்றாரு, ஏன் எங்களுக்கு புரியலையா? இப்போ இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இதை மீறணும்னு நினைக்கிறீங்க, அவங்களும் அதுதான். இப்போ பாபா சொல்றாரு, அந்த அளவு அவங்க சகிச்சுக்கிறதுனால தான். அப்போ பாபா நினைவு செய்து குஷி குஷியாக தான் சரீரத்தை விடுறாங்க. அதனால தான் மிக உயர்ந்த பதவி அவங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். புரட்சினா இதுதான், ஆன்மீக புரட்சி இல்லையா? ஏன்னா இது சிவபாபாவுடைய கட்டளை, எல்லோருக்கும் கொடுக்குறாரு. அதனால தான் சொல்றாரு, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா என் கிட்ட பரந்தாமத்துக்கு வந்துடுவீங்க. நேற்று சொன்னாரு சூப்பரா, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றீங்க, அடுத்தது பரமபிதாவையும் நினைக்கிறது இல்லை, பரலோகத்தையும் நினைக்கிறது இல்லை இல்லையா? சும்மா சொல்றீங்க, அவ்வளோதான். சிவபாபா
அப்போ பாபா கிட்ட போனால் அதுக்கு என்ன வழி? பாபா கிட்ட போக முடியுமா? கடவுள்கிட்ட போக முடியுமா? நினைவு செஞ்சுட்டே இருங்க, போயிடலாம். கரெக்டாக நினைவு செய்யுங்க. சிவபாபா இந்த பிரம்மாவுடைய வாய் வழியாக ஆத்மாக்களாகிய உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பிரம்மா கூட மனிதர் தான். மனிதர் ஒருபோதும் மனிதரை பாவனமாக்க முடியாது. பாபாவை கூப்பிடுறாங்க. என்னன்னு கூப்பிடுறாங்க? தூய்மையற்றவர்களை வந்து தூய்மையாக்குங்கன்ட்டு. அதனால நான் அவசியம் இந்த அசுத்தமான உலகத்துல தான் வர வேண்டி இருக்குது. ஏன்னா கூப்பிடுறதே அசுத்தமான உலகத்துல தானே கூப்பிடுறீங்க. ஏன்னா இங்கே தானே துடிக்கிறீங்க. நான் இங்கே தான் வந்தாகணும். ஸ்ரீகிருஷ்ணர் வரமாட்டார், அவர் சொர்க்கத்தின் அதிபதி, அவரையும் இங்கே வராரு. அதனால பாபா சொல்றாரு, நான் மட்டும்தான் உங்களை தூய்மையாக்க முடியும். தூய்மை இழந்த மனிதன் எப்படிப்பா உங்களை தூய்மையாக்க முடியும்? ஏன்னா இங்க யாருமே தூய்மையானவங்களே கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு, நான் உங்களை இந்த ஸ்ரீகிருஷ்ணரை மாதிரி சொர்க்கத்தின் எஜமானராக்குறேன். யாராவது நான் பந்தனத்துல இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா பாபா என்ன செய்ய முடியும்? ஏன்னா உங்களுக்கு தான் ஞானம் கொடுக்குறாரு, ஞானம் கிடைக்குது. இல்லற விவகாரத்துல இருந்துக்கிட்டே நீங்க அந்த ஞான வழிப்படி ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உயர்ந்தவர்களாக ஆகிடுவீங்க. நீங்களே போய் பந்தனத்துல இருந்தீங்க, பந்தனத்துல இருக்கிற நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பந்தனத்தை அறுத்தெறியறது தான் கர்மயோகி நிலை. அது கர்ம பந்தனமா இருக்கட்டும், தேகதாரி பந்தனம், புத்தினால நீங்க விலகி இருந்தீங்கன்னா, இப்போ நீங்க அது மீறினீங்கன்னா அதுக்கு பாபா மட்டும் என்ன பண்ண முடியும்? வழி நான் கொடுக்குறேன்ல, ஃபாலோ பண்ண வேண்டியது தானே உங்க வேலை. அப்போ உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி உலகியல் விஷயம் வருதுன்னா மைண்டுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கணும், நான் பாபாட்ட இருக்கிறேன், பாபாட்ட இருக்கிறேன், இந்த உலகியல் விஷயம் காதுக்குள்ளே போல சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதில் தான் அலட்சியமானவராக ஆகிடாதீங்கன்னு சொல்கிறார். ஸோ இல்லறத்தில் இருங்க, பாபா இருக்க தான் சொன்னார். ஆனால் ஸ்ரீமத் படி விலகில்ல இருக்க சொன்னார். பாபா இருக்க சொன்னார், பாபா இருக்க சொன்னார். பாருங்கள் இப்போ செத்து போயிட்டாங்க. பாபா கண்ணு இல்லையானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தப்பு பண்ணிட்டீங்க, உங்களே அறியாமல் பற்றில் மாட்டிக்கிட்டீங்க, அதை அறுக்காமல் விட்டுட்டீங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவங்க. இந்த குடும்பத்தில் யார் யார் இருக்கிறாரு? சிவ தந்தை இருக்கிறாரு, பிரம்மா அண்ணன் இருக்கிறாரு, பிராமணர்களாகிய நீங்கள் எல்லோருமே அந்த சிவபாபாவுடைய பேரன் பேத்திகளாக இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களாக இருக்கிறீங்க. என்ன மாதிரி குடும்பம் இது உங்கள் ஏன்னா இந்த பிராமண பரிவாரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயுமே தப்பானவங்க இருப்பாங்க, அவங்க பிராமணர்களே கிடையாது. பாபா சொல்லிட்டாரு, சங்கதோஷம் கெடுக்கும். ஸோ அதுலேயுமே நல்ல பிராமணர்கள் இருக்கிறாங்களா, அவங்களோட மட்டுமே தொடர்பை வைங்கன்றார் இல்லையா? யார் நல்ல ஞானத்தை புரிய வைக்கிறாங்களோ, ஞானத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்களுடைய தொடர்பில் இருங்க. நீங்களும் மேலே போவீங்க. கீழே போகிறாங்கன்னா அவ்வளோதான், உங்களையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், அது பகுத்தறியும் சக்தி வராமல் நீங்கள் போய் கொஞ்ச நேரம் மாட்டிட்டு வெளியே வந்தீங்கன்னா கூட அதோடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பாபா சொல்ற, பிராமண பரிவாரம் நல்ல உங்கள் கூட மட்டும் சங்கதோஷம் வச்சுக்கணும். இருந்தாலும் நினைவு யார்கிட்ட இருக்கணும்? நினைவு வழியெல்லாம் பாபா சொல்கிறபடி தான் இருக்கணும். அதுக்குன்னு அவங்க சொல்கிற பாபா இதுக்கு மாற்றாக சொல்கிறதுபடி போயிடக்கூடாது. ஏன்னா ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். உங்கள் எல்லோருக்குமே, இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்த எல்லோருக்குமே சொர்க்கத்தின் ஆஸ்தி ராஜ்யம் கிடைக்குது. பாபா சொர்க்கத்துடைய ஆஸ்தி கொடுக்கிறாருன்னா நாம பாபாவுக்கு வாரிசாகிறோம். அதனால நிச்சயமா நாம சொர்க்கத்துல இருக்கணும் இல்லையா? ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் பொருள் கிடைக்காதுன்னு குடுகுடுன்னு போய் ஆதார் கார்டு வாங்குறாங்க. பாபா வாரிசாகலைன்னா சொர்க்கம் கிடைக்காது. இதுதான் அந்த ஆதார் கார்டு. அதுக்கு தான் நம்ம வாரிசாக இருக்கிறோம். எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த கார்டை, நான் பாபாவுடைய குழந்தைன்ற நினைவை இல்லையா? அதுக்கு போய் வாங்குறாங்க. இதுக்கு டைம் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, இல்லை திடீர்னு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் செல்லாதுன்னும் போது கால் கடுக்க வேலையை விட்டு போய் நிற்கிறது. அப்போ எப்படி டைம் வந்துச்சு? இப்போ பாபா சொல்றாரு, இங்கே இருக்கிற எதுவுமே செல்லாமல் போகுது, வந்து மாற்றிக்கோங்க, பல ஜென்மத்துக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கு டைம் இல்லை. அதான் பாபா சொல்றாரு.
இப்போ பாபா சொல்றாரு, பாபாவுக்கு வாரிசா இருக்கிறோம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. இப்போ கண்டிப்பா நாம சொர்க்கத்துல தானே இருக்கணும். பிறகு நாம இப்ப ஏன் நரகத்துல இருக்கிறோம்? பாபா தான் சொர்க்கத்தை கொடுக்குறாரு, அங்கதானே இருக்கணும். ஏன் இப்ப நரகத்துல இருக்கிறீங்க? யார் உங்களை நரகத்துக்கு அழைச்சிட்டு வந்தது? ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால நரகத்துல இருக்கிறீங்க. அவன் எப்ப வந்தான்னு தெரியாது, எப்ப ஏமாத்தினான்னு தெரியாது. ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, வாங்க இப்ப நான் வந்திருக்கிறேன் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக. அதனால ஏன் படகுல ஏறுங்க, நான் சொல்ற மாதிரி இருங்க, உங்க எல்லோரையும் அந்த கரைக்கு நான் அழைச்சிட்டு போறேன். எப்படி இல்லையா? நான் சொல்ற மாதிரி உட்காரணும். இங்க உட்காந்துட்டு அந்த பக்கம் அந்த போட்டு நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த போட்டுல இருப்பீங்க, முடிஞ்சு போச்சு. எதையும் பார்க்க ஒரு பாபா நினைவுல உட்காந்து சங்கமேகன்ற இந்த போட்ல இல்லையா, படகு வெட்டி பாபா வந்து இருக்கிறாரு. இப்ப பாபா சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் எல்லோருக்கும் அப்பா கிடையாது, அதனால ஒருத்தரை தான் நினைவு செய்யணும். ஏன்னா நிறைய விஷ்ணு பக்தர்கள் பாபா குழந்தைய ஆகுறாங்க. அவங்களுக்கு பாபாவே நம்ம சொன்னா கோச்சிக்குவாங்கல்ல, அதான் பாபாவே சொல்லும்போது தான் அவங்களுக்கு டச் ஆகும். அவர் ஒன்றும் எல்லாருக்கும் அப்பா கிடையாது, ஒருத்தரை தான் நினைவு செய்யணும். நிறைய பேரை நினைவு செஞ்சா அது பேர் பக்தி மார்க்கம். ஒரு பாபாவை மட்டுமே நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா அந்துமதி சோகதி ஆயிடும். இதுலதான் பெரிய விஷயம். எப்ப எந்த டெஸ்ட் பேப்பர் வருதுன்னே தெரியாது, ஏதோ ஒரு வீண் விஷயத்தை கேட்பீங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப ஏன்னா ஒரு பாபாவுடையதுதான் ஸ்ரீமத்து. பாபாவுடைய வழி என்னது? என் நினைவு, அவருடைய நினைவு மட்டும் இருக்கணும், அவரை மாதிரியே இருக்கணும். எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஜாலியா மேல இருந்து சுகம் சாந்தி அதிர்வலைகளை கொடுக்கறது தான் ஸ்ரீமத்து. பாபா கிட்டேயே போய் பாபா இது சரியில்லை அது சரியில்லை, குடும்பத்துல இந்த பிரச்சனை, பிராமண பருவத்துல இந்த பிரச்சனை, இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா நீ விட்டுட்டு வா, நான் டச் பண்றேன்றாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மண்ணால ஆன ஆடையை போட்டுட்டு அங்க வர முடியாதுன்ட்டார், தேக உணர்வை வச்சுட்டு. ஆனால் பாபா சொல்றாரு, ஒரு பாபா நினைவு செஞ்சாதான் கதி நல்ல கதியாகும். கடைசி நேரம் கதிக்கேற்ற பிறவி கிடைக்கும். ஏன்னா ஒரு பாபா கொடுக்கறது மட்டும்தான் ஸ்ரீமத். அது இந்த லைனுடைய அர்த்தம் புரிஞ்சிக்கல நிறைய பேருக்கு. பாபா சொன்னாதான் அது ஸ்ரீமத். பிரம்மா பாபா சொன்னா கூட ஸ்ரீமத் கிடையாது இல்லையா? ஏன்னா பிரம்ம பாபா பாபா கிட்ட கேட்டுதான் பண்ணுவாரு. அதான் அதான் பாபா சொல்றாரு, நிறைய குரு கோசாயிகளினுடையது ஸ்ரீமத் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஊர்ல பேனர் வச்சிருந்தாங்க, ராமகிருஷ்ணா அந்த மடத்தை சார்ந்தவங்க. அதுல ஒருத்தருடைய பேரு ஸ்ரீமத்துன்னு போட்டு ஆரம்பிக்குது, பேரே ஸ்ரீமத்துன்னு ஆரம்பிக்குது. அப்ப என்ன அர்த்தம்னே தெரியாம பேரை வச்சுக்கிறாங்க, ஸ்ரீமத் நாராயணன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரு. பாருங்க, இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா மற்றவங்களுடைய இது ஸ்ரீமத் கிடையாது. ஏன்னா அவங்க பகவானே பேரு வடிவத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்றாங்க. அது என்ன உண்மையா? ஆரம்பமே பொய்யா இருக்குது. அவங்க சொல்ற வழிபடி போனா என்ன ஆகும் இல்லையா? பேர் வடிவம் இல்லாத ஒரு பொருள் இருக்குமா? அப்படி ஒரு பொருள் இருக்குதா? பொருளே இல்லைன்னா தான் பேரும் இருக்காது வடிவமும் இருக்காது. அப்படியெல்லாம் எந்த பொருளும் கிடையாது. ஆகாயம் போலார்னு சொன்னா கூட பேர் இருக்குது தானே. ஆகாயம் உங்களால பார்க்க முடியாது, போக போக அது வந்துட்டே தான் இருக்கும். பாபா சொல்றாரு, நேற்று சூப்பரா சொன்னார் பாருங்க, பூமியில உங்க கால் இருக்கு, உடம்பு எங்க இருக்கு? ஆகாய தத்துவத்துல இருக்குதுன்ற. அப்ப இங்க இருந்தே ஆகாயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பூமிக்கு அடுத்தது அது ஆகாயம் தான். இப்ப கடல் பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு அண்ணாண்ட போயிடுச்சுன்னா கடல் வந்துடுது இல்ல, அது மாதிரி. அப்ப அது தண்ணின்னும் போது அது கடல் வேறன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இதே மாதிரி பூமிக்கு மேல இருக்கிறதும் என்னது? ஆகாய தத்துவம் தான். அப்ப அதுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அதை பார்க்க முடியலன்னாலுமே கூட அதுக்கும் ஒரு பேர் இருக்குது தானே. போலார் அந்த துருவம்னு சொல்றோம், அதுக்கு கூட பேர் இருக்குது தானே. இப்ப இந்த பாரதம் எவ்வளவு ஏழையா திவாலாகி கிடக்குது, ஒண்ணுமே கிடையாது. எந்த பொருளை போட்டாலும் விளைய மாட்டேங்குது, மண்ணுக்கும் சாரம் இல்லை,
மனிதர்களுடைய மனதுக்கும் சாரம் இல்லை. இல்லை, அது சர்வசாதாரணமாக துக்கம் கொடுக்குறோம். அந்த வார்த்தைகள் துக்கத்தை கொடுக்கும்ன்ற விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது யாருக்குமே, இல்லையா? இப்படி இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, எப்போ அந்த மாதிரி நிலைமை இந்த பாரதத்துக்கு வருதோ அப்போ தான் நான் பாரதத்துக்கு வந்து தங்க குருவியாக மாற்றிடுறேன். நினச்சிப்பேன், இன்னும் 20 வருஷத்தில் சத்தம் போட்டு பேசுறதுனா என்னன்னே தெரியாது யாருக்கும். அவ்வளோ அன்பு அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்கிடுறது. பாலைவனத்தை சோலைவனமாக்குற மாதிரி மாத்துறது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? வைக்க போருக்கு நெருப்பு பத்தத்தான் போகுது. காஞ்சி போச்சு, நெருப்பு வச்சுட்டு தான் புது உலகத்தை படைக்க முடியும். அதனால் பழைய உலகம் ஃபுல்லாக அழிஞ்சு புதுசாக மாறும். குழந்தைங்க, நீங்கள் ஸ்ரீமத் படி சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது ஈஸ்வரனே நடத்துகிற ஈஸ்வரிய படிப்பு. மற்ற எல்லாமே அசுர படிப்பு தான். இந்த படிப்பு மூலமாக மட்டும்தான் நீங்கள் சொர்க்கவாசி ஆக முடியும். அந்த படிப்பின் மூலமாக நீங்கள் நரகவாசியாக தான் ஆவீங்க. நிறைய பேர் பயங்கர படிப்பு, இன்ஜினியர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வரதே இல்லை, டைம் இல்லைன்ட்டு. இப்போ இன்னும் நரகவாசிக்கு தான் அழைச்சிட்டு போயிடுது. மற்ற எல்லாமே அசுர படிப்பு, அசுர வழி, அசுர படிப்பு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ தெய்வீக மரம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது இல்லையா? நாற்று நட்டுக்கிட்டே இருக்கிற தேவதை நாற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இலையெல்லாம் உருவாகுது இப்போ தான், இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி மாயாவுடைய புயலும் வருது பாருங்க. அந்த இயற்கை, ஐயோ பாபா, இயற்கை கூட பாருங்களாம். ஒரு சீசனில் பார்த்தா எல்லா இலையும் கொட்டி போயிடுது இல்லையா? அதுவும் இல்லாமல் புயல் வரும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய கொட்டி சேதாரம் ஆகிடும். அதில் நிற்கிறதுல தான் மீதி வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் மாயாவுடைய புயலும் அதிகம் வருது. அதனால தான் பாபா சொல்கிறார், இது துக்கதாமம். இங்கே துக்கமே வரக்கூடாதுன்னா எப்படி? வரத்தான் செய்யும். நீ தப்பிக்கணுமா? என்ன நினைவு செய். மற்றவங்க அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ என் நினைவில் இரு. அவங்களும் அவங்களும் நினைவு செஞ்சால் மட்டும்தான் நீ எப்படி தப்பிப்பியோ அப்படி தான் அவங்களும் தப்பிக்க முடியும். நாம் அந்த போட்டுக்குள்ளே வந்துட்டு முழுகாமல் இருக்கிறோன்னா மற்றவங்களும் போட்டில் ஏற்றுங்க. நீங்கள் என்ன வழி சொன்னாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. அதான் பாபா சார், என்னை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருங்க. புயல் எல்லாம் தானாக காணாமல் போயிடும், சாந்தமாயிடும். என்ன நினைவு செய்யுங்க? பரந்தாமத்தை நினைவு செய்யுங்க, சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. இந்த மூணும் நினைவு செய்கிறதுல பிஸியாக இருங்க. துன்பங்கள்லாம் இருக்கிற மாதிரியே தெரியாது. எங்கே இருக்குது துன்பம்? என் கண்ணுக்கு தெரியல, விலகி போயிடும். நீங்கள் பேரானந்தத்தில் இருப்பீங்க. அந்த வைப்ரேஷன் மாற்றும். பாபா வராரு, எதுக்கு வராரு? துக்கதாமத்துலேருந்து உங்களை சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போய் சுகதாமத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக. அதனால் பாபா சொல்கிறார், இந்த துக்கதாமத்தை இப்போ மறந்துக்கிட்டே இருங்க. அது போகுது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அழிச்சிடுங்க. பாபா சொன்னார், இது துக்கதாமன்னு தெரிஞ்சு சுடுகாடுன்னு தெரிஞ்சு இதில் பற்று வைக்கிற மாதிரி முட்டாள் யாராவது இருப்பாங்களா? அதனால் மறந்துட்டே போங்க. அப்படியே உங்களுக்கு பற்று இருந்தாலும் இதை சொல்லி சொல்லி அந்த வைராக்கியத்தின் மூலமாக எல்லாத்தையும் அறுத்தீங்க. இதோட நினைவாக தான் இந்த பரசுராமன் கதை இல்லையா? அவர் கோடாரியை வச்சுட்டே காட்டுவாங்க இல்லையா? யாரை வெட்டுவார் அவர்? அவங்க அம்மாவே தானே வெட்டுவார். அதான் ஏதோ ஒன்று வரும், அந்த பற்றை அறுத்து எறிகிறதுக்கு அப்படி கதை வந்திருக்கும். சரி, அதனால் பாபா சார், தந்தை ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. இவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்த வேலை. நல்லது பண்ணிகிட்டே இருங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த ஞானத்திலும் யோக அக்னியும் வச்சு எல்லா பந்தனங்களையும் துண்டிங்க. பாருங்க, எடுத்தோடனே தாரணையிலே அதான் வருது இல்லையா? யோக அக்னியில் எல்லாத்தையும் எரிச்சிடுங்க. வெறும் ஆத்மா தான் இருக்கணும். பரமாத்மா மட்டும்தான் இழுக்கணும், வேற எதுவுமே உங்களை இழுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தூய்மையாக்கிட்டே இருங்க. ஞானத்தை சொல்லி சொல்லி யோகத்தில் மூழ்கி மூழ்கி இந்த துக்கதாமத்தை மறந்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செஞ்சு பறந்துக்கிட்டே இருங்க.
துக்கதாமத்தை நினச்சா கீழே தான் கிடக்கணும். பறந்துருங்க, பறக்க பறக்க துக்கமெல்லாம் கீழே கிடக்கும், நீங்கள் மேலே ஜாலியாக பறந்துட்டு இருப்பீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, கொஞ்சம் சகிச்சிக்க வேண்டி இருக்கும், உயிரை கூட தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் கூட நீ தூய்மை இழக்கவே கூடாதுன்னு பாபா கொடுத்த கட்டளைய நிறைவேற்றுங்க. எந்த காரணத்துக்காகவும் தூய்மையை இழந்தவர் ஆகிடக்கூடாது. இதுதான் ஸ்ரீமத் இல்லையா? வரதானம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வச்சு அப்போ அதையும் மீறி உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? பாபா கிட்ட கேளுங்க, பாபா கிட்ட வழி கேளுங்கன்னு சொல்லணும். ரொம்ப புத்திசாலித்தனமாக இல்லை இப்போ ஆரம்பத்துல எல்லாம் நீங்கள் அப்படிலாம் பாருங்க, ஸ்லோவாக தான் போகணும், அவங்களுக்கு அனுசரித்து போங்க, இது மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய பாவம் அது. அந்த ஆத்மாவுக்கே சீக்கிரமாக டச் ஆகி தூய்மை ஆகுது, அந்த ஆத்மாவை பரவாயில்லன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே தான் கிடக்கும், மற்றவங்களுக்கும் அதே வழியை தான் சொல்லிட்டு வரும். அதனால் ஒருபோதும் தூய்மை இழந்தவர் ஆகிடக்கூடாது. வரதானம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வச்சு ஆசீர்வாதங்களுக்கான உரிமையை பெறக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யாருக்கிட்ட தன்னை மாற்றிக்கிறதுக்கான சக்தி இருக்குதோ, எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுல தன்னை முதல்ல முன்னிறுத்துறாங்களோ, நான் செய்யணும், நான் மாறணும், இந்த மாதிரி முன் வருபவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. தனக்கே தன்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, அதாவது குஷி கிடைக்குது. அப்புறம் பாபாவின் மூலம் பிராமண பரிவாரத்தின் மூலம் ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்து, நடக்கத்தான் செய்து, இந்த மாதிரி அலட்சியத்தை கொண்டு வராதீங்க. முற்றுப்புள்ளி வச்சு அலட்சியத்தை மாற்றி விழிப்புணர்வு உள்ளவராக ஆகிடுங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? செம பவர்ஃபுல்லான வரதானம். இந்த வானிலை சொன்ன மாதிரி அந்த 3 புள்ளி அதுக்கு சக்திசாலியாக இருக்கணும். அதுக்கு சக்திசாலியாக இருக்கிறதுக்கு 2 புள்ளி எப்பயுமே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா புள்ளி, நான் புள்ளி. அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தன்னை மாற்றிக்கிற சக்தி வரும். இப்போ அந்த சக்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களாம், கூடவே வழி சொல்கிற உங்களை செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த சக்தி உங்களுக்கு இருக்குதா இல்லையான்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க முற்றுப்புள்ளி வைப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் முற்றுப்புள்ளி வைங்க. நான் இவங்க விட்டா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நினைக்காதுங்க, நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுருங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் வெளில வந்துடுங்க. நாடகத்தில் பதிவானது நடக்க தான் செய்யும், ஆனால் அது உங்கள் நன்மைக்காக தான் நடக்கும். நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியுன்ற மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாருமே நாரதர் தான், நம்ம நன்மைக்காக தான் அது நடக்கும். நாம் அப்படியே அமைதியாகிடுங்க, பாபா பார்த்துக்கார். அடுத்தது, எதாக இருந்தாலும் நான் செய்யணும், நான் மாறணும்னு தான் நினைப்பாங்களே தவிர மற்றவங்களை மாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்கிறவங்க சக்தி குறைவானவங்க இல்லையா? அதனால் இப்படி யார் நீ சொல்கிறத நான் செய்கிறேன் பாபா, மற்றவங்க செஞ்சால் என்ன செய்யலைன்னு யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு 3 பேர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒன்று தனக்கிட்ட இருந்து, ஏன்னா பாபா சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பயங்கர துக்கத்தை கொடுத்தோம் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கே பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு மாறிடும், இந்த குஷி வந்துடும். ஆனால் மீறி திட்டிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ண முடியல, மீண்டும் மீண்டும் வேறு திட்டுவீங்க. ஏன்னா ஒரு தடவை தப்பு பண்ணிங்கன்னா திரும்ப போயிட்டுருக்கும். எல்லா அதிகாரமுமே அப்படி தான். இப்போ முதல்ல உங்களுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்குது, அதனால் குஷியாக இருக்கிறீங்க. அடுத்தது பாபாவுடைய ஆசீர்வாதமும் பாபா சொல்கிற பேர் கேட்குறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸ்ரீமத் படி நடக்கிறவங்களுக்கு தான் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பொறுத்துக்கிறதுனால பிராமணர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, எவ்வளோ தங்கமானவங்க தெரியுமா? அவங்கக்கிட்டலாம் யாருமே இருக்க முடியாதுப்பா, ஆனால் அந்த மாதாஜி இருந்தாங்கப்பா, அந்த பிரதர் இருந்தாங்கப்பா, உண்மையிலே தெய்வம்ப்பா. இப்போ எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. நானே கூட அவங்கள கொஞ்சம் வாய்க்கு வந்த மாதிரி பேசினேன், ஆனால் அது மகானாத்மாப்பா அப்படின்வாங்க இல்லையா? ஸோ ஏன்னா அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக சொல்லாததுனால ஸோ எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு,
இல்லைப்பா இது மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்ககிட்டலாம் நம்ம இப்படி நடந்தால் தான் சரி பண்ண முடியும், இந்த மாதிரி அலட்சியம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. அப்பப்போ கோபம் வரதான் செய்யணும். பாபாவே சொல்லியிருக்காரு, பல பிறவி சமஸ்காரம் இல்லை இது அலட்சியம். பல பிறவி சமஸ்காரம் தான், அதை எரிக்கிறதுல தான் நீங்கள் சக்தி ஸ்வரூபம். பிரம்ம பாபா வர விடலை, மம்மா வர விடலை, அப்பயும் அவங்களால முடியாது. அலட்சியம் வேண்டாம். அதனால் முற்றுப்புள்ளி வைங்க டக்குன்னு. எல்லா பலகீனத்துக்கும் டக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுடுங்க. வளர விடாதீங்க. இப்போ அலட்சியத்துக்கு ஆப்போசிட் என்ன? விழிப்புணர்வு. விழிப்புணர்வோடு இருங்க, அலட்சியம் இருக்க வேண்டாம். முற்றுப்புள்ளி அந்த செகண்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கும். நான் முற்றுப்புள்ளி வச்சேன். இந்த அலங்காரம் செக் பண்ணுங்கள், தூய்மையின் ராக்கி இருக்குதா, 3 புள்ளி வச்சுருக்கேன்னா செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸ்லோகன்: சங்கல்பங்களுடைய ஒருமுகத்தன்மை மூலமாக தான் சிரேஷ்ட மாற்றத்தில் தீவிர கதி வர முடியும். இப்போ எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிவேகத்தில் நீங்கள் உயர்ந்த மாற்றத்தை செய்ய முடியும். சங்கல்பங்களை உங்கள் கண்ட்ரோலில் டக்கு டக்குன்னு பிரேக் வச்சிடணும், புலம்ப இருக்கக்கூடாது. அப்போ என்னாகும்? உயர்ந்த மாற்றத்தில் தீவிரமான தன்மை வெளிப்படும். ஓம் சாந்தி.